தற்போது கிடைத்த மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். நெல்லை மாவட்டம் முன்னேற்பள்ளத்தில் பாளையங்கோட்டை ஒன்றிய கவுன்சிலர் வீட்டில் பெட்ரோல் குண்டானது வீசப்பட்டிருக்கிறது. கவுன்சிலர் சரஸ்வதியின் வீட்டில் பெட்ரோல் குண்டை வீசிவிட்டு மர்ம நபர்கள் தப்பியோடி இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சம்பவத்தின் போது குடும்பத்தினர் வீட்டில் இருந்த நிலையில் நல்வாய்ப்பாக யாருக்கும் காயம் ஏதும் ஏற்படவில்லை. பெட்ரோல் குண்டு வீச்சு தொடர்பாக முன்னேற்பள்ளம் காவல்துறையினர் தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதனை மற்றொரு அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லை மாவட்டம் முன்னேற்பள்ளத்தில் பாளையங்கோட்டை ஒன்றிய கவுன்சிலர் வீட்டில் பெட்ரோல் குண்டானது வீசப்பட்டிருக்கிறது. கவுன்சிலர் சரஸ்வதியின் வீட்டில் பெட்ரோல் குண்டை வீசிவிட்டு மர்ம நபர்கள் தப்பி ஓடியிருக்கிறார்கள். சம்பவத்தின் போது குடும்பத்தினர் வீட்டில் இருந்த நிலையில் நல்வாய்ப்பாக யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை என்றும் பெட்ரோல் குண்டு வீசியது தொடர்பாக முன்னேற்பள்ளம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நெல்லை மாவட்டம் முன்னேற்பள்ளத்தில் பாளையங்கோட்டை ஒன்றிய கவுன்சிலர் வீட்டில் பெட்ரோல் குண்டானது வீசப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து போலீசார் தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். அதாவது நெல்லை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் எப்பவுமே கொஞ்சம் சென்சிட்டிவான ஒரு பகுதினே சொல்லலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, மாநகர பகுதிக்கு ஒட்டி உள்ள 14 காவல் நிலையங்களும், அதே மாதிரி மாவட்ட பகுதிகளை ஒட்டி உள்ள 30க்கும் மேற்பட்ட காவல் நிலையங்கள்ல ஏறத்தாழ 15க்கும் மேற்பட்ட, அதாவது மாவட்ட புறநகர் பகுதியில் இருக்கிற காவல் நிலையங்கள்ல ஒரு 15க்கும் மேற்பட்ட காவல் நிலையங்கள் வந்து இந்த அதாவது ரொம்ப ஒரு சென்சிட்டிவ், அதாவது மிகவும் ஒரு சென்சிட்டிவ்னு சொல்லப்படுறதா கருப்பு புள்ளி பட்டியலில் உள்ள கிராமங்கள் பூராவுமே. இந்நிலையில மாவட்ட புறநகர் பகுதியில் இருக்கிற முன்னீர்பள்ளம் அப்படிங்கிற காவல் நிலையத்துல வசித்து வர்றாங்க பாளையங்கோட்டை ஒன்றிய கவுன்சிலர் சரஸ்வதி செல்வசங்கர் அப்படிங்கிறவங்க. இவங்க வீட்டுல நேற்று நள்ளிரவு என்ன பண்ணிருக்காங்க, 4 பேர் சேர்ந்து ஒரு பைக்ல வந்தவங்க வீட்டுல வந்து பெட்ரோல் வெடிகுண்டை வீசிட்டு போயிடுறாங்க. வீசிட்டு போன நிலையில அவர் இந்த சத்தம் கேட்டு அவர் சரஸ்வதியோட கணவர் செல்வசங்கர் வந்து வெளியே வந்து பாக்குறாரு. பார்க்கும்போது 4 பேர் தப்பிச்சு போறது மட்டும் தெரியுது. இதனை அடுத்து என்ன பண்றாருன்னா, முன்னீர்பள்ளம் காவல் நிலையத்துக்கு வந்து தகவல் தெரிவிக்கிறாங்க. முன்னீர்பள்ளம் காவல் நிலையத்துல தகவல் தெரிவித்து அதன் அடிப்படையில் தற்போது காவல்துறையினர் வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது மேலப்பாளையத்துல தியேட்டர் ஒன்றில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெட்ரோல் வெடிகுண்டு வீசப்பட்ட சூழ்நிலையே இன்னும் அதனோட குற்றவாளிகளிலேயே இன்னும் ஒருவரை வந்து இன்னும் கைது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில மாவட்ட புறநகர் பகுதியில இவ்வாறு மீண்டும் பெட்ரோல் வெடிகுண்டு வீசப்பட்டிருக்கிறதோட காரணம் என்ன? அதாவது அரசியல் ரீதியாக பெட்ரோல் வெடிகுண்டு வீசப்பட்டதா அல்லது முன்விரோதம் காரணமாக வீசப்பட்டதா அப்படிங்கிறது குறித்து தற்போது விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. மாவட்ட புறநகர் பகுதியில், அதாவது தற்போது பெட்ரோல் வெடிகுண்டு வீசி இருக்கப்பட்டிருக்க காவல் நிலையத்தோட எல்கை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எல்கை. அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 40 கிலோமீட்டருக்கு மேல உள்ள கவரேஜை வந்து அந்த ஒத்த காவல் நிலையத்தில் வந்து பார்க்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 60 காவலர்கள் இருக்க வேண்டிய இடத்துல மொத்தமே காவல்துறை பற்றாக்குறையால வந்து ஏறத்தாழ 14 பேர் மட்டுமே காவல் பணியில் இருந்துட்டு இருக்கிற சூழ்நிலையில அங்க போதிய அளவுக்கு காவலர்கள் வந்து பராமரிக்கப்படல அப்படின்னு சொல்லி ஏற்கனவே மக்கள் தரப்புல புகார் தெரிவிக்கப்பட்ட அந்த நிலையில காவல் நிலையம் அருகில வந்து இவ்வாறு பண்ணப்பட்டிருக்கிறது இங்க உள்ள மக்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. இது குறித்து காவல்துறையினர் உடனடியாக விசாரணை செஞ்சு அந்த நபர்களை உடனடியாக கைது செய்யணும் அப்படிங்கறத அங்குள்ள பொதுமக்களோட கோரிக்கையா இருக்குது. செந்துஜா, நன்றி சிவகுமார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.